ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கேஎல் ஸ்டார் தமிழா. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ரூல்ஸ் படி தான் நடந்துகிட்ருக்கு. இது கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி படித்து பார்த்துக்கோங்க. நம்ம நாளைக்கு என்ன கெஸிங் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இன்றைக்கி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி டபுள்ஸ் வச்சு அடிச்சிருக்கிறான். அடித்த 4 நாளில் பார்த்தீங்கன்னா 3 நாள் டபுள்ஸு, ஒரே ஒரு நாள் மட்டும்தான் கேப்பில் இருக்குது. ஓகேங்களா, ஃபஸ்ட் நாள் மட்டும்தான் டபுள்ஸ் இல்லை. பாக்கி அடித்த 3 நாளுமே டபுள்ஸு தான். இன்னமும் 1-2 டபுள்ஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு கணக்கில் எதாவது இருந்துச்சுன்னா டபுள்ஸில் கொஞ்சம் ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணிக்கோங்க. தொண்டை கொஞ்சம் சரியில்லை, வாய்ஸ் கொஞ்சம் ப்ராப்ளம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சளி பிடிச்சிச்சு. ஓகே, இப்போ நேற்று ஒரு கெஸ்ஸிங் கொடுத்துருப்போம். நேற்று பார்த்துருந்துருப்பீங்க. அதாவது ஏபியில் 82 அப்படிங்கிறது நேற்று கொடுத்துருந்தோம். இங்கே வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம். ஆனால் அவன் என்ன பண்ணியிருக்கானா ஒரு நாள் தள்ளி அடிச்சிருக்கான். அது எப்படி அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே 57 அப்படியே கீழே இறக்கிய ஒரு 47 அப்படின்னு வந்திருக்கும். அதுக்கு கீழே 37 அப்படின்னு வரும். அந்த 37க்கு ஃபுல் பவர் 82 அப்படின்னு சொல்லி இந்த டைம் 82 பவரில் அடிப்பான்னு சொல்லி தான் நேற்று கொடுத்தது. ஆனால் 22 அப்படின்னு சொல்லி அடிச்சிட்டான். அதை என்ன பண்ணிட்டான், இன்றைக்கி ஒரு நாள் தள்ளி கீழே கொண்டு வந்து 82ன்னு கரெக்டாக முடிச்சிட்டான். சரி, ஓகே. இப்போ அது போட்டோம். நமக்கு இன்றைக்கி என்ன கேம் வந்திருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. இப்போ நாளைக்கு என்ன ஆடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த மாதத்துலேயும் சரி போன மாதத்துலேயும் சரி ஏபி 22 அப்படின்னு சொல்லி 3 டைம் ஆடினா, அதை வச்சு தான் நம்ம நேற்று கெஸ்ஸிங்கும் கொடுத்துருந்தோம் இல்லைங்களா. ஏபியில் 22, இந்த ஏபி 22க்கு ஒரு கேம் ஆடினான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆனால் என்ன அப்படிங்கிறது பார்க்கும்போது அவன் ஆடினது பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஏபிக்கு ஏசியில் டபுள்ஸ் அப்படின்னு ஆடினான். 2வது 22க்குமே ஏசியில் டபுள்ஸ் அப்படின்னு ஆடினான். ஓகேங்களா, ஏசியில் டபுள்ஸ் அப்படின்னு ஆடினான். 3வது 22க்கு ஏசியில் டபுள்ஸ் ஆடுவான்னு நினச்சோம். ஆனால் என்ன பண்ணிட்டான், டபுள்ஸ் ஆடிருக்கான். ஆனால் பிசிலே ஆடி முடிச்சிட்டான். ஓகேவா. ஆனால் இப்போது நமக்கு எதனால் இது சொல்கிறேன் அப்படின்னா, ஆக மொத்தம் டபுள்ஸ் அப்படிங்கிறது கன்ஃபார்மாக வருது. 22 அப்படிங்கிற வரும்போது அது கீழே ஒரு டபுள்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு தான் இருக்குது. ஓகேவா. இப்போது இதுக்கு இடையில் ஒரு 22 பிசியில் அடிச்சிருந்தான். அது நான் இருக்காது உங்களுக்கு பாருங்கள். பிசியில் 22 அப்படின்னு சொல்லி அடிச்சிருந்தான். இந்த பிசியில் 22 அப்படின்னு அடிக்கும்போது இப்போ மறுபடியும் நமக்கு பிசியில் 22 அப்படின்னு அடிச்சிருக்கான். இந்த பிசி 22 அடிக்கும்போது அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டபுள்ஸ் அடித்தான். இங்கே வந்து பிசியில் 22 அடிக்கும்போது பவர் டபுள்ஸ் அடிக்கிறான். ஓகேங்களா, இதை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. ஏசியில் பவர் டபுள்ஸ் அடிக்கிறான். உங்களுக்கு வேறு ஏதாவது ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு, ஏதாவது சி போர்டோ ஏ போர்டோ ஏதாவது நம்பர் வந்துச்சு அப்படின்னா அதை அப்படியே பவர் பண்ணி சி போர்டில் வச்சோ, ஏ போர்டு கெஸ்ஸிங் வந்துச்சுன்னா சி போர்டில் பவர் பண்ணி வைங்க, சி போர்டில் கெஸ்ஸிங் வந்துச்சுன்னா ஏ போர்டில் பவர் பண்ணி வைங்க. அதில் வந்து ஒரு பவர் டபுள்ஸ் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தோணுது. அது இல்லாமல் இதில் எனக்கு வேறு கெஸ்ஸிங் இருக்குது. ஆனால் அதையும் சொல்லிடுறேன். இங்கே என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா. இப்போது பிசி டபுள்ஸுக்கு என்ன பண்ணியிருக்கான், அதாவது அந்த 22க்கு தான் சொல்கிறேன், எல்லா டபுள்ஸும் இல்லை. பிசி 22க்கு ஏபியில் ஆன 22க்கு அவன் கரெக்டாக கொண்டு வந்து 2 டைம் ஏசி டபுள்ஸு, ஒரு டைமு வந்து பிசி டபுள்ஸ் அப்படின்னு முடிச்சிட்டான். இந்த 22க்கு எப்படி ஆடுறான், ஏதாவது ஆடுறான்னு பார்க்கும்போது இந்த 22க்கு மேலே உள்ள ஒரு ரிசல்ட் ஃபுல்லாகவே ஒரு பாக்ஸில் ஆடிருக்கான் கீழே. ஓகேங்களா, அந்த 750 ஃபுல் பாக்ஸு தான் அந்த 22க்கு கீழே ஆடியிருப்பான். அதே மாதிரி இந்த பிசி 22க்கு இங்கே நமக்கு 224 அப்படிங்கிறது இருக்குது. நாளைக்கு ஒரு வேளை அவன் அந்த 224 திருப்பி பாக்ஸ் வைப்பானா அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு சின்ன ஒரு ஐடியா. நாளைக்கு கண்டிப்பாக ஆல்போர்டில் வந்து 7 இல்லை 2 அப்படிங்கிறது உள்ளே வரும். அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஆல்போர்டு விளாட்றவங்க 7-2 வச்சு விளாண்டுக்கோங்க. இதை பொறுத்த வரைக்கும் இந்த ரூட் படி நம்மளுக்கு கிடைக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 224 பாக்ஸு தான் ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இன்றைக்கி எல்லாமே பாக்ஸில் தான் வருது. ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணுங்கள், இல்லை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இல்லை நம்ம கொடுக்குற கெஸ்ஸிங் வந்து ஏதாவது ஒரு சில ஐடியாஸ் கிடச்சிச்சின்னா உங்கள் கெஸ்ஸிங்கோட மேட்ச் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா. ஓகே, அடுத்தது பார்க்கலாம்.
ஓகே. இப்போது இதில் ஒரு சிலர் வந்து 4D கேட்குற நண்பர்கள் இருக்கீங்க. அவங்க அந்த 4D வந்து இது ஒரு வேறு ஒரு ரூட்டுப்படி எடுக்கிறது. என்ன வருது அப்படிங்கிறத சொல்கிறேன். வேணுங்கிறவங்க ட்ரை பண்ணிக்கங்க. ஓகேங்களா? இந்த 32 ஒரு 88 அப்படிங்கிற ஒரு நம்பர் வருது. ஒரு 39 88 அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பர் வருது. உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா அதை ட்ரை பண்ணிக்கோங்க. இது 4D. ஓகேங்களா? 4Dயில் இந்த நம்பர் வர்ற மாதிரி இருக்குது. பாருங்கள். உங்கள் கணக்கில் வந்தால் ட்ரை பண்ணுங்கள். வந்தால் 1,00,000 கிடைக்கும். இல்லைன்னா 20 ரூபா போகும். எப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஓகே. அடுத்த ரூட் பார்த்துடலாம். ஓகே. இப்போ இது ஒரு கேம் ஆடுறான். என்னன்னு பார்க்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ 912 அப்படிங்கிற ஒரு ரிசல்ட் இருக்குது. இது ஒரு சில நேரத்தில் நல்லா ஒர்க் ஆகும். ஒரு சில நேரத்தில் ஒர்க்கே ஆகாது. இப்போ இந்த 912 அப்படிங்கிற நம்பரை இங்கே நமக்கு பக்கத்தில் இருக்குது பாருங்கள். ஒரு பாக்ஸில் அப்படியே ஒரு கிராஸாக ஒரு முக்கோண ஷேப்பில் எல் ஷேப்பில் இந்த 912ல் ஒரு நம்பர் இந்த நான் இங்கிட்ட சைடில் மார்க் பண்ணியிருக்க பார்த்தீங்கன்னா 29 6 அப்படிங்கிறது. அந்த 6க்கு ஒரு நம்பர் பவர் பண்ணோம்னா 1 அப்படின்னு வரும். 6 பவர் பண்ணணும். அப்போ 291. அந்த 291 பாக்ஸில் கரெக்டாக அடிச்சிருப்பான். ஓகேங்களா? அதை பேஸ் பண்ணி தான் நான் எடுக்கிறேன். இப்போ அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 477. இந்த 477 எப்படி அடிச்சிருக்கான் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரே ஒரு நிமிஷம், கொஞ்சம் மாற்றி மார்க் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு நிமிஷம் பார்த்துக்கிறேன். ஆமாம், மாற்றி மார்க் பண்ணியிருக்கேன். இருங்க. 912 இங்கே வர்றதா இங்கே மார்க் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ கரெக்டாக இருக்குது பாருங்கள். அதாவது 912க்கு ஒரு 6க்கு மட்டும் பவர் பண்ணோம்னா 129 வரும். அது கரெக்டாக இங்கே ஒரு பாக்ஸில் நம்ம கரெக்டாக வந்திருக்கும். அடுத்து என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 477. அதே மாதிரி தான் இங்கேயுமே பாருங்கள். 42 இங்கே ஒரு 7. ஓகேவா? அந்த 2 பவர் பண்ணோம்னா 477 அப்படிங்கிறதே கரெக்டாக வந்துடும். ஓகேங்களா? இதை பேஸ் பண்ணி தான் நம்ம நாளைக்கு கேசிங் எடுக்கிறேன். வந்தால் லாபம் அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் என்னென்னா 3 பாக்ஸு ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா எந்த நம்பர் அவன் பவர் பண்ணுவான் அப்படிங்கிறது நமக்கு தெரியலை. அதனால் 3 பாக்ஸ் இல்லை, இங்கே வந்து ஒரு 2 பாக்ஸ் மட்டும் ட்ரை பண்ணால் போதும்னு நினைக்கிறேன். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே டபுள்ஸ் வருது. இந்த ரூட்டு படி பார்த்தோம்னா நம்மளுக்கு டபுள்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ 533 அப்படிங்கிறது இருக்குது. இதில் எதை எடுத்து ஆட போகிறோம் அப்படிங்கிறது தான் நம்மளோட கொஸ்டினாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 5 பவர் பண்ணனா 033 அப்படின்னு வரும். அப்படி இல்லை அப்படின்னா 5 உள்ளே வச்சு அந்த 33ல் ஒரு 3 உள்ளே வச்சு இங்கே 8 அப்படின்னு ஆடணும். ஓகேங்களா? இதில் இப்போ இந்த டபுள்ஸ் வந்ததுனால 2 பாக்ஸ் தான் வரும். இதிலேருந்து ஏதாவது பாக்ஸில் உள்ளே வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்கள் கணக்கில் வந்தால் மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கேசிங்க உங்கள் கணக்கில் வந்தால் ட்ரை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.